டிவிகே அதிமுகவின் பொது எதிரியான திமுகவை வீழ்த்த ஒத்த கருத்துடைய கூட்டணி அமைந்தால் 100% வெற்றி உறுதி என டிவிகேவை கூட்டணிக்கு அழைப்பு விடுத்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் 12ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு திருநின்றவூர் பொதுமக்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மாநில தலைவர் ஜி.கே. வாசன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தூய்மை பணியாளர்கள் கோரிக்கையை அரசு மதிப்பது, கவனம் செலுத்துவது இல்லை. அவர்களின் கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும். கனரக வாகனங்களால் ஏற்படும் விபத்துகளை குறைக்கும் வகையில் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும். மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும். இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் துவங்கி உள்ளது. தமிழக மக்கள் நம்பிக்கையோடு சரிபார்த்து கொள்ள வேண்டும். தேர்தல் ஆணையத்தின் பணி மிக முக்கியமான அவசியம் வாய்ந்தது. மக்கள் வாக்குகளை விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அரசியல் கட்சி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். எஸ்ஐஆர் தமிழ் மாநில காங்கிரஸ் 100% வரவேற்கிறது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து உள்ளது. திமுக அரசு சட்ட ஒழுங்கை சீர் செய்யாமல் திணறி வருகிறது. இந்த அரசு சட்ட ஒழுங்கை முறைப்படுத்த முடியாமல் இயலாமையில் உள்ளது என கூறினார். மாணவர்கள், பெண்கள், மகளிர் இந்த அரசை எதிர்த்து வாக்களிக்க உள்ளனர். காவல்துறை சுணக்கமாக இருந்து வருகிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். விழுப்புரம் பிரம்மதேசத்தில் காவல்துறை தலைக்குனிவு மாணவ மாணவியருக்கு பாலியல் தொல்லை அளித்தது. ஆளும் கட்சிக்கு எஸ்ஆர் மீது ஏன் அச்சம், பயம்? எஸ்ஆர் வேண்டாம் என்று ஆளும் கட்சி கூறுவது ஏன்? இதுபோல சமயத்தில் போலி வாக்காளர்களை வைத்து வெற்றி பெறலாம் என நினைக்கிறார்களா? இதற்கு ஊதுகுழலாக இருந்து வருகிறது கூட்டணி வெற்றி வியூகம். களப்பணி செய்து வருகிறோம். வெற்றி வாய்ப்பை பிரகாசமாக உள்ளது. மக்களை சந்திக்கிறோம். டிவிகே பொது எதிரி திமுக தான். அதை வீழ்த்தக்கூடிய கூட்டணிக்கு வந்தால் வெற்றி 101% வெற்றி அடையும். நலனை கருதி வரும் கால வாழ்வுக்கு உறுதி ஏற்படுத்த வேண்டும் என்றார். இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் வாக்காளர் பட்டியலுடைய சிறப்பு திருத்தத்தை தொடங்கியுள்ளது. தமிழக மக்கள் நம்பிக்கையோடு உங்களுடைய பெயரை அதில் சரிபார்த்து கொள்ள வேண்டும். நியாயமான அரசியல் கட்சிகளை தேர்ந்தெடுத்து மக்களை ஏமாற்றாத வண்ணம் 5 வருட காலம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய அரசாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால், ஜனநாயகத்திலே மக்கள்தான் எஜமானர்கள். அவருடைய வாக்கு முக்கியமான வாக்கு. அந்த வாக்கு போலி வாக்காக மாறக்கூடாது. உங்கள் வாக்கு சரியான, முறையான, அதிகாரப்பூர்வமான வாக்காக வாக்கெடுப்பில் இருக்க வேண்டும். அப்படி என்றால் தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த பணி மிக முக்கியமான பணி, அவசிய பணி, அவசர பணி. இதில் ஒவ்வொரு வாக்காளரும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு ஜனநாயகத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற வாக்கினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டும்படி இதில் நீங்கள் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நலன் விரும்பிகள் அத்தனை பேருக்கும் இதில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக அரசியல் கட்சிகள் நேர்மையாக, நியாயமாக வாக்காளரிடம் சென்று வாக்கு கேட்கக்கூடியவர்கள் இதில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், பங்கு கொள்ள வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இதனை 100% ஆதரிக்கிறது. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கினுடைய நிலை மிக மிக மோசமாக இருக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதற்கு எடுத்துக்காட்டு தினந்தோறும் தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் முக்கிய செய்திகளாக வரும் கொலை, கொள்ளை, பாலியல், திருட்டு, போதை பொருள், இவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாத அரசாக இந்த அரசு திணறிக் கொண்டிருக்கிறது. இனி வரும் 6 மாத காலங்களிலே
இந்த அரசால் மக்கள் விரும்பக்கூடிய இந்த முதன்மை பணியை செய்ய முடியாது என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இந்த அரசு சட்டம் ஒழுங்கை முறைப்படுத்த முடியாத இயலாமை இல்லாத அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக வருகின்ற தேர்தலிலே இதிலே அதிக பாதிக்கப்பட்டிருக்கிற மகளிர், பெண்கள், படிக்கின்ற மாணவர்கள், பெற்றோர்கள் இந்த அரசை எதிர்த்து வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். நீங்க ஆளுகின்ற கட்சிக்கு ஏன் எஸ்ஐஆரின் மீது அச்சம், பயம்? நியாயமாக தேர்தலை சந்திக்க வேண்டும், மக்களை சந்தித்து செய்த சாதனைகளை சொல்லி வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் எஸ்ஐஆர் வேண்டாம் என்று எந்த ஆளுங்கட்சியும் கூறாது. ஆளுங்கட்சிக்கு தற்போது மலை போல எதிர்மறை வாக்கு ஏறிக்கொண்டிருக்கிறது. இது போன்ற சமயங்களிலே போலி வாக்காளர்களை அதிகம் வைத்து வெல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்தலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நியாயமான தேர்தல் நடக்கக்கூடாது, நியாயமான வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடாது என்று நினைத்தால் மட்டுமே இதனை எதிர்க்க தோன்றும். அந்த நிலையைத்தான் இப்போது ஆளுங்கட்சி எடுத்திருக்கிறது. அதற்கு ஊதுகோலாக கூட்டணி கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, திமுக கூட்டணி கட்சிகள். நீங்க ஒவ்வொரு கட்சியும் தேர்தலை நோக்கி தங்களுடைய களப்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களது கூட்டணியை பொறுத்தவரையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தொடர்ந்து தன்னுடைய சட்டமன்ற ரீதியான சுற்றுப்பயணத்தை தொடங்கி 175 சட்டமன்றங்களை மக்களை சென்றடைந்திருக்கிறார். பாஜகவினுடைய தமிழகத்தினுடைய தலைவரும் எல்லா மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரையில் கடந்த 3 மாதங்களாக எங்களுடைய மாவட்டங்களை 4 மண்டலமாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒரு வாரத்திற்கு 4 கூட்டம், தனித்தனி கூட்டம், விவசாய கூட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு ரெவென்யூ கூட்டம், ஒரு துணை அமைப்பு கூட்டம் என்று தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரையிலே தேர்தல் வியூகம், வெற்றி வியூகத்தின் அடிப்படையில் களப்பணியிலே நாங்கள் இறங்கி இருக்கிறோம், மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். தேர்தலுடைய வெற்றி வாய்ப்பு எங்களுடைய கூட்டணிக்கு பிரகாசமாக இருக்கிறது. அதே நேரத்திலே வருகின்ற மாதங்களிலே, இன்னும் 2 மாதங்களிலே எங்களுடைய கூட்டணி மேலும் விரிவு பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். நீங்க ஒவ்வொரு கட்சியும் அவரவர்கள் சார்ந்த கூட்டத்திலே, மாநாட்டிலே அவருடைய கட்சிக்குத்தான் முதல் ஸ்தானம் கொடுப்பார்கள் என்பதிலே மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. அதே நேரத்தில் தேர்தல் இருக்கும்போது, கூட்டணிகளை இறுதி செய்யும் போது எல்லா கட்சிகளும் அதிகாரப்பூர்வமாக ஒரு நிலையை எடுத்து அப்பொழுதுதான் உண்மை நிலையை வெளிப்படுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். இது ஒன்றும் தமிழக அரசியல் களத்தில் புதிதல்ல. மார்ச் மாதம் தேர்தலுக்கு பிப்ரவரி மாதம் கடைசியிலேயோ மார்ச் முதல் வாரத்தில் கூட கூட்டணி அமைவது என்பது வழக்கம், சில நேரங்களிலே பழக்கமாகவும் இருக்கிறது தமிழக அரசியலில். அதனால் இப்போ டிவிகே கட்சி எடுத்துக்கொண்டாலும்
அவருடைய பிரதான எதிரி திமுக தான். அதனால் ஒட்டுமொத்தத்தில் ஒத்த கருத்துடையவர்கள் தான் பிரதான எதிரியாக ஒரே கட்சியை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேர்ந்தால் 101% பிரதான எதிரியுடைய தோல்வி உறுதி. வாங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. வேண்டாம், அவங்கள போட்டு தோணுங்க. முடிச்சிடலாம் சார். தமிழக வாழ்வுரிமை கட்சி வேலுமணி தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இந்த ரேடியோவில் வந்து விரிவாசங்கள் தனியார் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்குது, அதை வந்து தடை செய்யணுன்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் பொதுவாக நான் எந்த நிகழ்ச்சியும் தனிப்பட்ட முறையில் சொல்லவில்லை. பொதுவாக எந்த ஒரு நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு ஒளிபரப்பினாலும் அதில் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடுகள் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய வேண்டுகோளாக இருக்க முடியும். அதை பின்பற்றுவது நல்லது. அதே மாதிரி நேற்று வந்து முதல்வர் சொல்லியிருக்காரு, நீலம் சிவப்பு கருப்பு 3 பேர் இருக்கிறது திமுக யாராலும் அசைக்க முடியாதுன்னு கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து சொல்லியிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள், இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் இருக்காங்க சார், அவங்களாம் சொல்லிட்டு நீலம் அப்புறமா சிவப்பு கருப்பு 3 இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சி யாராலும் வீழ்த்த முடியாது, எந்த சக்தியும் அவங்களால வீழ்த்த முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்கணும்? ஆனால் அவங்க கூட்டணி சொல்லியிருக்காரு, ஆனால் ஆட்சியில் வந்து அதிகாரத்தில் வந்து தர மாட்டாங்க. இது எப்படி பார்க்கணும்? நீங்கள் திமுக அரசை பொறுத்தவரையிலே கடந்த ஆட்சி காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி காலத்தில் விவசாயிக்கு துரோகம் செய்த அரசாக இருக்கிறது. விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்காத அரசாக இருக்கிறது. சமீபத்தில் கூட பெய்த மழையின் காரணமாக முறையாக விவசாயிகளிடமிருந்து நெல்லை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்ற ஆதங்கம், கோபம் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் டெல்டா மாவட்டத்திலே இருக்கிறது. பெய்த மழையில் விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கவில்லை. இது ஒரு புறம். மறுபுறம் பெண்கள் மகளிர் மிக கோபமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று. எனவே திமுகவை வீழ்த்துவதற்கு மகளிரும் பெண்களும் விவசாயிகளும் நிச்சயமாக முன்னணியிலே செயல்படுவார்கள். விமான நிலையத்துக்கு 1000 ஏக்கரா வந்து இது பண்ணியிருக்கதா சொல்றாங்க. மக்கள் வந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதான் சொன்னேன், அது வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். மத்திய மாநில அரசுகள் நிச்சயமாக அந்த பகுதி மக்களுடைய நலனை கருதி அவருடைய வருங்கால வாழ்வுக்கு உறுதி ஏற்படுத்தும் வகையிலே சில செயல்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அதை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்வார்கள் என்று தமாக நம்புகிறது. நேற்று கூட பீகார் மாநிலத்தில் உள்ள ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோடு பேசிக் கொண்டிருந்த போது, பீகார் மாநிலத்திலே பாஜக ஜேடிஎஸ் என்டிஏ கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு உறுதியாக இருப்பதாகவே எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. சில செய்திகளும் தேர்தல் கணிப்பும் அதையே வெளிப்படுத்துகிறது. நன்றி சார்.